Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part A, that is Indian Writing in English, and we are discussing Kamala Das' poem, An Introduction. The author Kamala Das, who is popularly known for her confessional style of writing and for being very bold in expressing the aspirations of female. அதை பத்தி அவங்க அதிகமா பேசியிருக்காங்க. பெண்களின் உணர்வு நிலைகளை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அந்த ரைட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ரைட்டிங்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த ஒரு போயம் எழுதியிருக்கிறாங்க. சரி, இந்த போயம் ஏன் இன்ட்ரடக்ஷன் ஆன்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்னதா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டிக்கு தீனி போடுவதாக தான் இந்த மாடியூல் இருக்க போகும். ஏன் இந்த போயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போயம் எழுதப்பட்ட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1960s. It was written somewhere in 1960s, and in the period of time, it is after the colonization period, after independence. There was a drastic shift in cultural and political scenario. இந்தியாவில் கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தே வேர் டிப்பிக்கலி இந்தியன், தே வேர் ஹேவிங் இந்தியன் சென்சிபிலிட்டி. ஒரு இந்தியன்ஸுக்கான கல்ச்சர் இருந்தது, இந்தியன்ஸ்க்கான ட்ரெடிஷன் இருந்தது. ஆனா என்ன ஆச்சு, இங்கிலீஷ் பீப்புள் when they came into India, they infused into Indian minds their lifestyle, their language. Along with the language came their own culture and their own political ideologies and political and cultural trend. அப்ப வேற ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழியியல் கூறுகள் எல்லாம் இந்திய நாட்டின் மொழிகளில் அந்த கலாச்சார, பண்பாடு, அரசியல் சிந்தனை எல்லாத்தோடும் கலந்து விட்டது. அப்ப கலந்து பின்னி பிணைந்து விட்டது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப ஏறக்குறைய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஈரால there were writers who became very much attached with English. They started writing their experiences in English. அப்படி ஆங்கிலத்தில் எழுதும்போது இப்ப மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு இந்தியன் ரைட்டர், you are writing that too you are from, particularly நம்ம கமலதாஸ் ரைட்டர் எடுத்துக்கோங்களேன், இவங்க from the Kerala soil. அப்போ அவங்களுடைய மொழி மலையாளம். அப்போ மலையாள கலாச்சாரம், மலையாள அரசியல், மலையாள பின்புலம் இருக்கு. அதே நேரத்தில் இந்தியா அப்படின்னு வரும்போது, இந்தியா இஸ் a multicultural space in its being. அதோடைய இருத்தல் நிலையிலே பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாடு அப்படின்னு சொன்னா கூட உள்ள எத்தனை மாநிலங்கள் இருக்கு? இப்போ இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மொத்தம் இருக்குண்ணா? How many states are there in India? Indian states and Indian territories and Indian union territories எத்தனை பேர்? இப்போ லேட்டஸ்ட் எத்தனை சொல்லி இருக்கிறாங்க? 28 states and union territories. 8 union territories. இதான் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை எதுவும் புதுசா மாத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அப்ப 28 states, 8 union territories அப்படின்னு வரும்போது, இப்போ 28 statesல there are different languages, different cultures, different political ideologies. இதையெல்லாம் கடந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி there is a national language, national identity, national culture, national tradition அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்கு. ஆனா இப்போ இவங்க பாத்தீங்கன்னா, கமலதாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவும் கிடையாது. பாப்புலரா கவர்மெண்ட் வந்து ஒரு லாங்குவேஜை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, தட் இஸ் ஹிந்தி. ஆல் லாங்குவேஜஸ் ஆர் ஈக்குவல் இன் இந்தியா. அப்ப ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பாப்புலரா இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈதர் ரைட் இன் ஹிந்தி ஆர் ரைட் இன் எனி ஒன் ஆஃப் யுவர் ரீஜனல் லாங்குவேஜஸ், ஒய் டு யூ ரைட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் யாருக்கு முன் வைக்கப்பட்டது? கமலதாஸுக்கு முன் வைக்கப்பட்டது. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்போ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க,
நான் என்ன லாங்குவேஜ் நான் பேசணும் அந்த லாங்குவேஜாகவே நான் மாறி விடுகிறேன். இப்ப நான் ஆங்கிலத்துல எழுதுறேன் அப்படின்னா ஐ பிகம் an English man, I think in English, I behave like an Englishman. At the same time, I do not lose my own Tamil identity. இப்ப நான் வந்து ஒரு தமிழ், அப்ப தமிழ் தமிழ் தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் அப்புறம் தமிழர்களின் அரசியல் இது எல்லாமே என்னல பின்னி பிணைந்து இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்ப நான் இங்கிலீஷ் பேசுறேன் இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் கம்ப்ளீட்டா அந்த லாங்குவேஜ்குள்ளர நான் வந்து அப்படியே மாறி போறது இல்ல. ஐ யூஸ் இங்கிலீஷ் பட் ஐ எம் பேசிக்கலி அ தமிழ். இதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ல தான் நம்ம என்ன பண்றாங்க, யாரு வந்து முன் வைக்கிறாங்க, கமலாதாஸ். அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐ ஆம் ட்ரைங் டு மேனிப்புலேட் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், த பொட்டன்ஷியல் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே அவங்க சொல்றாங்க. அவங்க தான் நம்மளை வந்து காலனைஸ் பண்ணாங்கன்னு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், அந்த காலனைசர்ஸ் லாங்குவேஜையே பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இந்த ஒரு பர்டிகுலர் போயத்துல அவங்க முன் வைக்கிறாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? Did you understand that idea? Yes, sir. Yeah, just give me half a second. Right. So ஃப்ரீ வேர்ஸ் ஸ்டைல் போயம் அப்படின்னா there is no fixed metrical pattern. ஒரே மாதிரியான ஸ்டான்ஸா ஃபார்மேட்டும் இருக்காது. அப்ப no fixed rhyme scheme or no meter. அப்ப what is the author trying to do by using free verse அப்படின்னா the author is trying to resist falling prey to the traditional structure. ஏன் நான் வந்து அந்த மரபு கவிதைகள் எழுத வேண்டும், நான் கொஞ்சம் புதுமையாக ஒரு சில விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புது கவிதை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கையில எடுக்கிறாங்க. அப்ப he is resisting tradition அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இங்க இருக்கு. ரைட். இந்த போயத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எப்படிப்பட்ட லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ். ஏன்னா நார்மலா கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. What type of language is used by Kamala Das in the poem? An introduction. சில ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்டைரக்டா பேசுவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, போல்டா டைரக்டா அடிக்கிறாங்க. இதுதான் இது அசர்ட்டிவா, ரொம்ப அசர்ட்டிவா திஸ் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க. எஸ்பேட் எஸ்பேட், கால் எஸ்பேட் எஸ்பேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இதுதான் நான் இதுதான் நான் எழுதுறது, இப்படிதான் எழுதுவேன், வேற மாதிரிலாம் எழுத மாட்டேன், நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். I will not fall under pressure. I will not yield to pressure அப்படிங்கிற மாதிரி டைரக்டா, ரொம்ப டைரக்டா பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப பர்சனலா பேசுறாங்க. அப்ப ஒருத்தர் பர்சனலா பேசணும்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பேசணும்? நம்ம நார்மலா பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம் பொயட்ரின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இவங்க இந்த போயமே எழுதுறாங்க. அப்ப இதுல அதிகமா பயன்படுத்தக்கூடிய வேர்டு என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கன்னா ஐ அப்படிங்கிற வேர்டு. அப்ப ஐ அப்படிங்கும்போது தி ஆத்தர் இஸ் டிஸ்க்ளோசிங் வாட் இஸ் டீப் வித்இன் ஹர் மைண்ட் அண்ட் ஹார்ட். அப்ப ரொம்ப தெளிவா அவங்க என்னெல்லாம் மைண்ட்ல இருக்கோ அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க எதை பத்தி எல்லாம் இதுல ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பத்தியும் சொல்றாங்க, தன்னுடைய பர்சனல் ஸ்டாண்டை பத்தியும் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஓப்பனா பேச போறாங்க. சரி, இந்த போயம் எடுத்துக்கோமே, ஓப்பனே அந்த போயமை அப்படியே லைன் பார்த்துட்டு அப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். ஓப்பன்லேயே அப்படி சொல்றா பாருங்க, ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். இது சொல்றதுக்கு ஒருத்தர் கட்ஸ் வேணும். எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா போல்டா சொல்றாங்க, எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு மறைச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா they will try to be hypocritical, ஃபேக்கா இருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேக்கா இல்ல, சொல்றாங்க ஐ do not know politics. பாலிடிக்ஸ்னா ரொம்ப டீப்பான பாலிடிக்ஸ் தெரியாது, பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர் அண்ட் கேன் ரிப்பீட் them லைக் டேஸ் ஆஃப் வீக். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிமிலி இருக்கு, எனக்கு அரசியல் பண்ண தெரியாதுங்க, ஆனா
இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுடைய பேரை கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே வரிசையா 1 2 3 4 மேல இருந்து கீழ் வரையில் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசுவேன் சார். எல்லா பேரையும் சொல்லுவேன். எனக்கு இந்திய வரலாறு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு கமெண்ட் வச்சாங்க, கமலதாஸ் உனக்கு வரலாறு தெரியாது, இந்தியாவுடைய பூர்வீகம் எல்லாமே உனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க, ரொம்ப போல்டா சொல்றாங்க. பிகினிங் வித் நேரு. ஒய் பிகினிங் வித் நேரு அப்படின்னா, இந்தியன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி பிகின்ஸ் வித் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அப்ப ஜவஹர்லால் நேருவை தொடங்கி எனக்கு வரிசையா கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டரா இருந்தா, இப்ப யாரு வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கா, எல்லாமே தெரியும், பை ஹார்ட்டா தெரியும். அண்ட் ஐ வில் ரிப்பீட் தேம் லைக், அங்க ஒரு சிமிலி இருக்கு, எப்படி ரிப்பீட் பண்ணுவேன், லைக் டேஸ் ஆஃப் வீக், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு வரிசையா சொல்ற அளவுக்கு எனக்கு மெமரி இருக்கு சார் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்றாங்க. போதுமான அளவுக்கு நமக்கும் அரசியல் அறிவு இருக்கு. இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா? இங்க தேவையான அளவுக்கு நிறையவே இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொரு கிரிட்டிசிசம் இருந்தது, என்ன அப்படின்னா, சின்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், ஐ திங்க் யூ ஆர் கம்ப்ளீட்லி அன் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் இங்கிலீஷ்ல எழுதுறதுனால நான் இங்கிலீஷ்காரன் கிடையாது, இங்கிலீஷ்காரி கிடையாது. அப்ப தெளிவா சொல்றாங்க, ஐ ஆம் இந்தியன், நான் ஒரு இந்திய பிரஜையா அப்படிங்கிறாங்க. அசர்ட் பண்றாங்க. அசர்டிவ். என்ன டோன் இங்க? வாட் இஸ் த டோன் தட் இஸ் யூஸ்ட்? டோன் கேட்பாங்க. It is assertive tone. Are you there, teachers? What is the tone of Kamala Suraya or Kamala Das here? Assertive. It's highly assertive. ரொம்ப போல்டா சொல்றாங்க. I am Indian. Look at my color. My color is brown color. Indians are brown skinned fellows. I am born in Malabar. எனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. I speak 3 languages. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இந்தியனும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கிறான். ஒரு இந்தியன் வந்து எத்தனை லாங்குவேஜ் பேசுவான்? 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறான். பேசுறதுக்கு 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் பி வெல் versed டு ரைட் இன் 2. இவங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியுங்கிறாங்க. அப்ப என்னென்ன 3 லாங்குவேஜ் தெரியும்? என்னென்ன 3 லாங்குவேஜ் கெஸ் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ், அப்புறம் மலையாளம், அப்புறம் ஹிந்தியா இருக்கும். அவர் கெஸ் பண்ணிக்கலாம், நம்ம கெஸ் தான். அப்படி இல்லைன்னா நீங்க போய் டீப்பா ஒரு ஸ்டடி பண்ணணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜ், என்னால 3 லாங்குவேஜ் பேச முடியும். நான் 2 லாங்குவேஜ் என்ன பண்றேன், 2 லாங்குவேஜ் எழுதுறேன். ஐ ட்ரீம் இன் 1. வாட் இஸ் தட் 1 லாங்குவேஜ் ஷி ட்ரீம்ஸ் இன்? அதுதான் பெரிய கொஸ்டினே. What is the 1 language that Kamala Das dreams in? எழுதியோங்க. Our mother. Yeah, normally we dream only in our mother tongue. Is information clear, teachers? Yes, sir. ஆனா இது கமலாதாஸுக்கு பொருந்துமா? நம்ம வந்து கொஸ்டின் கேட்டானா ஆமா சார் இல்ல சார்னு சொல்லணும். எல்லாருமே மதர் டங்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரீம் பண்ண முடியும். So she dreams in her mother tongue. What is that mother tongue? மலையாளம். மலையாளம் அப்படிங்கிற அந்த மதர் டங்ல தான் அவ ட்ரீம் பண்றா. ஆனா இப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா கிரிட்டிக்ஸ பத்தி சொல்றா. கிரிட்டிக்ஸ், வாட் டிட் கிரிட்டிக்ஸ் டெல் டு ஹர்? கிரிட்டிக்ஸ் தன்னிடம் என்ன சொன்னாங்க? பிகாஸ் ஷி இஸ் அ ரைட்டர். அந்த ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் இந்தியன், ஸோ பி இண்டியன் பை இண்டியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்ற மாதிரி, நீ ஒரு இந்தியன் ரைட்டர், அதனால நீ எந்த லாங்குவேஜ் தான் எழுதணும்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ஒப்ரெசர். இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த காலனைசர். அப்ப டோன்ட் ரைட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த ஒப்ரெசர், ரைட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் யோர் லேண்ட். What is the language? What is the land from which he comes? He comes from Malabar coast. மலபார் கேரளால இருக்காங்கன்னே மலபார் தான் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சென்னையில இருக்கிறவங்கள மதுராசி.
நீ வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு பேரு மதராசி தான். தமிழ்நாட்டுல எங்க இருந்து போனாலும் சரி, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா டே மதராசி, அவ்வளவுதான். இப்ப நீங்க கேரளான்னு சொன்னாங்கன்னா மலபார், மலபார் கோஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லாங்குவேஜ் பைண்டிங் இருக்கு. அப்ப கிரிட்டிக்ஸ் வாட் டிட் தே டெல் கமலா தாஸ் அப்படிங்கும்போது, யூ ஆர் ரைட்டர் ஃப்ரம் மலையாளம், ரைட் இன் யோர் மதர் டங், தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. Don't go beyond that. Don't write in English. They said, who is this they? They here refers to critics. அந்த கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் அம்மா சின்ன பொண்ணு, ஏ மலைய மாதவ் குட்டி, கமலா சுரேயா, கமலா தாஸ், ரைட் ஒன்லி இன் யுவர் மதர் டங், டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ் சொன்னாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஐ வில் ரைட் இன் இங்கிலீஷ். அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட் பாருங்க. ரொம்ப போல்டா அடிக்கிறாங்க. Why not leave me alone, critics, friends, visiting cousins, every one of you. பாருங்க, this is a very bold statement. பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஐயோ நீ ஒரு கேரளா குட்டி, கேரள பெண் குட்டி ஆக்கும், நீ ஏன் ஆங்கிலத்தில் என்ன பறையும், மலையாளம் பறையும் அப்படிங்கிறாங்க. இவ சொல்றான், பேசாம விடுங்கயா, I have my right to choose my language in which to speak and to write. Don't dictate terms to me. Why not leave me alone? அப்படின்னா leave me alone fellows, leave me alone critics, friends, visiting cousins, every one of you. என்கிட்ட வந்து நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, அட்வைஸ் கொடுக்காதீங்க. Why not let me speak in any language I like? எனக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை நான் வந்து பேசுவேன், நான் விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கை வாழ்வேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, என்னை ஃப்ரீயா விடுங்க. The language I speak becomes mine. This is the most important statement here. என்ன சொல்றாங்க? The language I speak becomes mine. What is the idea? What is the idea, teachers? நீங்க என்ன லாங்குவேஜ் பேசினாலும் அந்த லாங்குவேஜ் ஆக நீங்கள் மாறி விடுகிறீர்கள். அது உங்களுடைய லாங்குவேஜ், அதான் மீனிங். You become owner of that language. You may speak the language with many flaws. இங்க இருக்கு பாருங்க, it's distortion அப்படின்னா speaking the language with flaw. ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி நம்மளால இங்கிலீஷ் பேச முடியலனாக்கலும் நம்ம இங்கிலீஷ் பேசுறோம். அப்படிங்கும்போது we become the owner of that language. We become the master of the language. We may not speak like typical Englishman, but Indian English, Indian slang is one of the best slang in the world. Okay, I speak English and I may speak it with lot of flaw. Okay, I can speak it with lot of flaw, with my strange utterance. Queerness abhi means strangeness. All mine, mine alone. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது என்னுடைய பிரச்சனை, லாங்குவேஜ் உடைய பிரச்சனை கிடையாது. அப்ப நான் எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமை உங்களிடம் இல்லை. அப்படி நான் என்ன லாங்குவேஜ் பேசணும், எப்படி பேசணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உரிமை யாருகிட்ட மட்டும்தான் இருக்கு? யாருகிட்ட இருக்கு டீச்சர்ஸ்? என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப she is boldly confessing, I am half English, half Indian. நான் பாதி தான் இந்தியன், பாதி இங்கிலீஷ்காரனா இருக்கேன், பாதி இங்கிலீஷ்காரனா இருக்கேன், பாதி இந்தியனா இருக்கேன். This may appear funny, but I am very honest about it. Okay, we are all not fully Indians. ஏன் அப்படின்னா நமக்கு மொபைல் தேவைப்படுது. மொபைல் டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரையா? இந்தியன்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணா, வெஸ்டர்னர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அதுலயே நமக்கு மேட் இன் இந்தியானா நம்ம வாங்க மாட்டோம். மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாங்குவோம். இந்த ஃபேப்ரிக், ஒரு சாதாரண கதர் ட்ரெஸ் நம்ம போடுவோமா? போட மாட்டோம். இம்போர்ட்டட், பீட்டர் இங்கிலாந்து, அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அப்படின்னா போடுவோம். அப்ப we are not fully Indian, we are half Indian, half English. அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? So what? So I speak language, and language is that which makes me human. Human beings ஐயும் அனிமல்ஸையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியது மொழி.
நான் ஒரு மொழியை பேசுகிறேன். அது எந்த மொழியா இருந்தா என்ன? ஏன் அந்த மொழி ஏன் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, she says very clearly, I voice my joys and my longings, my hope, and it is useful for me. Language, what is the usage of the language அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. Are you there with me, teachers? Yes, sir. Okay. Uses of language. And what is the use of language அப்படின்னா, language is used to communicate one's longing. என்னோடது ஏக்கங்கள், எனது சந்தோஷம், எனது துக்கம் எல்லாத்தையுமே நான் பரிமாறிக் கொள்வதற்கு இந்த மொழி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால நான் ஒரு மொழியை பேசுறேன். நான் வந்து பேசிக்கா ஒரு மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்யூனிகேட் பண்றது சத்தம் எழுப்பும். ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு மொழியை பயன்படுத்துகிறேன். அட்லீஸ்ட் மிருகம் மாதிரி இல்லாம ஒரு மனுஷன் மாதிரியாவது இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. எந்த மொழி பேசினா தான் என்னையா, உனக்கு என்னையா பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை, எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும், அதை எப்படி பேசணுங்கிற என்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை இல்ல. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? அப்ப she is differentiating human language from animal language. Okay, இப்ப crow அல்லது lion, crow வந்து it starts crowing, lion will start roaring, and அது பாத்தீங்கன்னா insignificant, whereas human speech communicates what is there in the mind. இந்த மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கம்யூனிகேட் பண்ணுது. எப்படி சார் இந்த லாங்குவேஜுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, the mind sees and the senses that hear is aware of things outside. அப்ப சென்ஸ் பெர்செப்ஷன் இருக்கு. அந்த சென்ஸ் பெர்செப்ஷன்ல இருந்து தாட் பேட்டர்ன் வருது. அந்த தாட் பேட்டர்ன்ல இருந்து கோடிங் வருது, டீகோடிங் வருது. அப்ப அந்த டீகோடிங்ல இருந்து லாங்குவேஜ் வருது. அப்ப லாங்குவேஜ் இஸ் சம்திங் கிரேட். அந்த என்ன லாங்குவேஜா இருந்தாலும் எல்லா லாங்குவேஜும் கிரேட். இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? And she tells very clearly that the deaf do not use language. The blind cannot communicate informations very clearly because they do not see everything. Nature tries to make some sound, but it is not greater than language. அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழகா சொல்றாங்க. I was a child and later they told me I grew. இது வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உருவானது என்பதை பத்தி அப்படியே ஒரு படிப்பினை சொல்றாங்க. நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். குழந்தையாக இருந்த போது எனக்கு பெரிய அறிவு தெளிவு இல்லை. ஆனால் நான் வளர்ந்த போது என்னிடம் சொன்னார்கள், நீ வளர்ந்து விட்டாய் என்று சொன்னார்கள். அப்போ ஓஹோ, இந்த வளர்ச்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் உடல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணுமா? அப்புறம் பாத்தீங்கன்னா, I became tall, my limbs swelled, and 1 or 2 places sprouted hair. She is speaking about maturity of the body. சின்ன குழந்தை அப்படியே அவ வயசுக்கு ஒரு puberty, she attained age, she had puberty, and the puberty அப்ப அந்த pubertyயோட ரிலேட்டடா pubic hairs எல்லாம் வரும், and the swelling of the body, அந்த chest formation, the breast formation வரும். அப்புறம் அந்த முக்கியமான பாடி பார்ட்ஸ்ல வந்து hair growth எல்லாம் வரும். அப்ப she is speaking about how she became mature and how language played an important role in helping her understand her growth and how she was able to express her feelings. Is the information clear, teachers? புரிந்ததா? Yes, sir. அப்புறம் என்ன சொல்றா, அப்படியே நான் ஏஜ் அட்டன் பண்ண போது I started thinking and feeling like an adolescent, and I started using language very meaningfully. I went and asked for love, not knowing what else to ask for. அந்த ஏஜ்ல லவ் தானே கேட்க முடியும், வேற என்ன கேட்க முடியும்? இதுதான் கன்ஃபெஷனல். நான் வந்து 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு யாருமே ஓப்பனா அடிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்லுவாங்க, நான் போனேன் அவங்ககிட்ட, இப்படி நீ இவ்வளவு அழகா இருக்கிற, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, உன் கண்ணை பிடிச்சிருந்தது, காது பிடிச்சிருந்தது, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு இன்னைக்கு ஓப்பனா சொல்றாங்க. பட் அவங்க எழுதின காலகட்டத்தில் அதெல்லாம் was considered to be taboo. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, you went ask for love, and the man, ஒரு யாருக்கிட்ட அப்படின்னு தெரியாம ஒரு பையன்கிட்ட போனேன், அவன்கிட்ட போய் கேட்டேன்,
He drew a youth of 16 into the bedroom and closed the door. He did not beat me, but my sad body, woman body felt so beaten. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு லவ் தானே வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு என்ன பண்ணான்? He sexually abused me. I got that physical pleasure, love. இது யாராவது சொல்லுவாங்களா? நான் இவங்க சொல்றாங்க. Okay? He did not beat me. அவன் அடிக்கல, பட் வேற மாதிரி என்னுடைய பாடி டயர்ட் ஆகி போச்சு. The weight of my breast and the womb crushed me. I shrank pitifully. Okay, she started feeling like a woman. This was a typical Indian. இப்ப அப்படியே என்ன சொல்றாங்க? இந்த விமன்னஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எதுக்கு இந்த மாதிரி பெண்மை? நான் ஒரு வெஸ்டர்ன் ஃபார்மேட்ல பாய் மாதிரி நான் நடந்துக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த ஐடியாலஜிக்கல் இன்ஃபியூஷன் எனக்கு கிடைச்சதுனால அந்த வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிக்கிட்டேன். தென் ஐ wore a shirt and my brother's trousers, cut my hair short and ignored my womanliness. Dress. அப்ப இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாயிஷா நடந்துகிட்டாங்க. ஏன் இந்த பாயிஷா நடந்துக்கிறது அப்படின்னு இந்தியன் கல்ச்சர்ல கிடையாது, வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்ப இவங்க படிச்சாங்க, ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல விமன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா இவங்களும் அந்த மாதிரி பாயிஷ் கட்டெல்லாம் பண்ணிட்டு டாம்பாய் மாதிரி சுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப what did the Indian women and men told her? Dress in saree, be a girl, be wife, they said, be embroider, be cook, be a quarreler with servants, fit it, oh belong to the category, don't sit அப்படின்னு அவளுக்கு 1008 டேஸ் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுனா இதுதான் செய்யணும் அப்படின்னு. There was tradition which was actually squeezing her, but she was not ready to be squeezed. Is the idea clear, teachers? ஒரு பொண்ணா இருமா, ஏன் வித்தியாசமா இருக்காத? Try to be a woman. Either try to be Amy. Amy is the westernized name that she took up. ஒன்னு ஆமியா இரு, இல்லது கமலாதாஸ் ஆயிரு. ஆமி கமலாதாஸ் அப்படின்னா நம்ம உலகம் ஒத்துக்காது. ஒன்னு ஆமி, ஒன்னு போறதுன்னா கம்ப்ளீட்டா வெஸ்ட்ல போய் செட்டில் ஆகி வெஸ்டர்ன் லைஃப்ல இரு, இல்ல கமலாதாஸா இங்க இழுத்து போத்திக்கிட்டு ஒரு இந்தியன் உமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ஒத்து வரல. இத சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் கமலதாஸா இருக்கணும்னா கமலதாஸா இருப்பேன், ஏமியா இருக்கணும்னா ஏமியா இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஐ திங்க் வித் தட் we will stop. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா டீச்சர்ஸ்?